கரூரில் பேக்கரி முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பைக் திடீரென தீப்பிடித்து பல அடி உயரத்திற்கு புகை வெளியேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது தீ அணைக்கப்பட்டு விட்டதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரில் தனியார் பேக்கரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த பேக்கரியின் முன்பாக இன்று காலை இந்த பென்லிங் நிறுவனத்தின் எலக்ட்ரிக் பைக்கானது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாடிக்கையாளர் ஒருவர் அந்த பேக்கரிக்கு டீ சாப்பிடுவதற்காக வந்துள்ளார். அப்போது அவரது பைக்கை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். அப்போது அந்த எலக்ட்ரிக் பைக்கின் பின்பகுதியில் உள்ள சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். பேட்டரியானது திடீரென தீப்பற்றி புகை மூட்டமாக காட்சியளிக்கப்பட்டது. மேலும் அந்த தீ பரவி ஆரம்பித்ததுடன் இந்த புகை மூட்டமானது பல அடி தூரத்திற்கு வெளியேறியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இது குறித்து கரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு தீயணைப்பு படை மீட்பு படை வீரர்கள் ஒரு சுமார் 5க்கும் மேற்பட்டோர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து தீயை முழுவதுமாக அணைத்து அந்த பேட்டரியை வெளியே எடுத்தனர். தீ கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. மக்களும் அந்த எலக்ட்ரிக் பைக்கானது தீப்பற்றி எரிய ஆரம்பித்ததை நின்று வேடிக்கை பார்த்து வந்தனர். குறிப்பாக இந்த தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் இந்த ஓலா பைக்கானது, அந்த நிறுவனத்தின் பைக்கானது அடிக்கடி தீப்பற்றி இந்த தீ விபத்தானது ஏற்படுவதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த பென்லிங் நிறுவனத்தின் பைக்கும் தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. தற்போது இந்த வாடிக்கையாளர் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.